இந்த சிலிண்டர் எங்கம்மா வைக்க? என் தலையில போடு. மா எந்திரிங்கம்மா, தலையில போட சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. மா எந்திரிங்கம்மா, எனக்கு பசிக்குங்கம்மா, எந்திரிங்கம்மா. யாரு பாடின பாட்டுல இது? ஏய், காசு இருந்தா ஒரு 5000 ரூபாய் தரேன். அடுத்த மாசம் உனக்கு சம்பளம் வந்தோடனே கண்டிப்பா தரேன். சரிப்பா. எது ஏன் சம்பளம் வந்ததும் தெரியா? ஏய் செல்வம், வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டான். ஆக நீதான் பிரச்சனை. ஜான்சன், புருஷன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல ஒன்னா விட மாட்டாங்களாமா? ஏன்? அதுக்கு பேர் தாண்டி சொர்க்கம். சாம்பார் ஆப் எனக்கு. ஆக நீதான் பிரச்சனை. பிரியா, நீ ஏமா வெயில்ல வந்து கஷ்டப்பட்டு காய போட்டுக்கிட்டு இருக்க? கருத்துற போற, நான் காய போட மாட்டேனா? முடியாது, வேண்டாம், போக கூடாது, அனுப்ப மாட்டேன். நீ எல்லாம் பொம்பளை அடி. மா ஃப்ரிட்ஜ்ல இருந்து லெமன் எடுத்து கட் பண்ணு. மா அந்த ஆனியன் ரைத்தா எவ்வளவு நேரமா ஊற வைக்காம இருக்கு. அப்படியே அந்த கரண்டியை கழுவி கொடுத்துரு. கரண்டி வேணும். அரிசி அப்படியே ஊற போட்டுறியா? இன்னும் லெமன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எங்க ஆபீஸ்ல எங்க பாஸ் கூட எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டாரு. எனக்கு 10 விரல தான் இருக்கு, 10 கையா இருக்கே. நான் சமைச்சு வச்சுட்டு கூப்பிடுறேன், நீங்க போய் உட்காருங்க. இந்த காமெடி. ஹர்ஷித், தயவு சேர்ந்து எனக்கு ஒரு காஃபி ப்ளீஸ். தலைவலி. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு ஷீஸ் மை கசின். உங்களுக்கு எப்பவுமே இந்த டவுட்ஃபுல் மைண்ட் தானே? நாங்கெல்லாம் ஒன்னா ஆடிக்கிறோம், ஒன்னா பழகிக்கிறோம், ஒன்னா சாப்பிட்டுக்கிறோம், ஒன்னா ஏன் பாட்டுக்கிறோம், பாடிக்கிறோம், தெரியுமா? இது என்னோட ஃபேக் அக்கவுண்ட். அண்ணா சொல்லு தம்பி. 1 கிலோ திராட்சை பழம் எவ்வளோண்ணா? கிலோ 100 ரூபாய் தம்பி. 100 ரூபாயா? ஆமா தம்பி. சரி, நான் 1 கிலோ போட்டுருண்ணா. தம்பி 1 கிலோ திராட்சை பழம். 1 கிலோ திராட்சை பழமா? எவ்வளோண்ணா? 100 ரூபாய் தானே சொன்னா? ஆமா தம்பி. இந்தாண்ணா. தம்பி 1 கிலோ திராட்சை பழம் 100 ரூபாய். நீ என்ன 50 ரூபாய் தந்துக்கிற? அண்ணா, நான் திராட்சை பழம் கேட்டோம், நீ பசேன்னு காயை கொடுத்துனுக்குற. எப்படி உனக்கு புல் காசு கொடுக்குறது? என்னடா தம்பி, திராட்சை பச்சை காய் கொடுக்கணும்னா? எவ்வா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பாஸ் ஆயிருவியா? எப்போ பாஸ் ஆயிரும்பா? எப்போ பேக்குல அந்த புக்கு தான்பா? இனிமே இருக்கிற உன புக்கு இதான் படிச்சு முடிச்சல. புக் எங்கே வச்சிருக்க? புக்கா? ஓ, தமிழ் எக்ஸாம் ஒண்ணு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 எக்ஸாம் இருக்கியா? நான் எதை வச்சியா படிப்பேன்? அவனே அம்மா கிட்ட பட்டம் சொல்லுறாரா, பக்கத்து வீட்டுக்கார பையன் புக் வாங்கி தர்றா. ஐயோ, அவன் ஒன்னா படிக்கிறாயா? இந்த காமெடிக்கு ரியாக்ட் பண்ணலாமா கூடாதா கூட தெரியல. நாங்க புருஷன் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இந்த கடல் மேல ஆணையாகும், கடவுள் மேல ஆணையாவும், இந்த பஞ்சபூதத்து மேல சாட்சியாகும், இந்த பஞ்சபூதத்தின் மேல சாட்சியாவும், இனிமே எக்காரணத்து கொண்டும் சண்டையே போட மாட்டோம். சண்டே தான் போடுவோம். சண்டையே போட மாட்டோம். சண்டை போடுவோம். சண்டையே போட மாட்டோம். சண்டை போடுவோம். இப்பாரு, நீ என்ன வேணா சொல்லு, சண்டை எல்லாம் போடாமலாம் இருக்க முடியாது. சண்டை போடுவேன். சாம்பார் ஆப் எனக்கு. ஆக நீதான் பிரச்சனை. தம்பி வணங்க. சொன்ன போயிட்டு தம்மு என்ன ஓடு. காசுனா எங்க அக்கௌண்ட் தர போறா. என் பேர் சொல்லிட்டு என்ன போடா. சரி. எத்தனை கேட்காதோம்லே. ஹலோ, நான் எத்தனை வாங்கினா இருந்த? ஒரு 10-15 வாங்கினடா. சரிண்ணா. A few minutes later. இதாண்ணா 5500 ரூபாய் வாடி காசு கொடுத்து. வாடி காசா? என்னத்துக்குடா? ரமேஷ் வண்டிக்கு வாடி காசு தரணும். அவன்
நான் சும்மா வருவானா? எங்கண்ணா இறக்குறது